World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக சேவை மனப்பான்மையுடன் ஒவ்வொரு மாதமும் நம்ம இலவச வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் ஜோதிடம் 360 டிகிரி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் இந்த மாதம் என்ன வகுப்பு நடத்த போகிறோம்னா அஸ்தமன தோஷம் அப்படிங்கிறத பற்றி வகுப்பெடுக்க போகிறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கிரகங்கள் அஸ்தமனமாக இருக்குது, அப்போ அஸ்தமனமானால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும், அது என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும், அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி தான் இலவச வகுப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பொதுவாக அஸ்தமனம் அப்படிங்கிறது என்னென்னா, சூரியன் அருகில் ஏதாவது கிரகங்கள் நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது அஸ்தமனம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இப்போ சூரியன் கூட எந்தெந்த கிரகம் சேர்ந்தாலும் இந்த அஸ்தமனம் இருக்கும். சந்திரன் சேர்ந்தா, செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ஸோ இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்கும்போது அஸ்தமனம் அப்படிங்கிறது நடக்குது. பொதுவாக இந்த அஸ்தமனத்துக்கான ஒரு டிகிரின்னு பார்த்திங்கன்னா 9 டிகிரி எடுத்துக்கலாம். 9 பாகையில் இந்த கிரகங்கள்லாம் சூரியனோட இணைந்திருந்தால், அதாவது +−9 டிகிரியில் இந்த கிரகங்கள் சூரியனோட இணைந்திருந்தால் அப்போ அஸ்தமனம் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது என்னென்னா, சூரியன் ஒரு வெப்பமான கிரகம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரியன் பக்கத்தில் யார் போனாலும் பொசுங்கிடுவோம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையாக தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி அந்த கிரகங்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இந்த +−9 டிகிரியில் இருக்கும்போது அந்த கிரகங்களுடைய அத்தனை வலிமையையும் இந்த சூரியன் எடுத்துக்கொள்வார். அப்போ அந்த கிரகத்தை செயல்பட விடாமல் தடுத்து அந்த கிரகத்தை செயல்பட விடாமல் அஸ்தமனம் பண்ணிவிடுவார். அதனால தான் இது அஸ்தமன தோஷத்தில் இருக்கிற கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த கிரகம் தான் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யாமல் தடையாக செய்யும், தாமதமாக செய்யும், அல்லது கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ எந்தெந்த கிரகம் அஸ்தமனம் ஆகுதோ அந்த கிரகத்தோடைய கிரக காரகத்துவம் பாதிப்படையும். இப்போ குரு அஸ்தமனம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குருவோடைய காரகத்துவம் என்ன? ஒரு ஜாதகத்தில் குருவோடைய காரகத்துவம் அவர் தான் பணம் கொடுக்குற கிரகம், அவர் தான் குழந்தை கொடுக்குற கிரகம். அப்போ என்ன ஆகுன்னா, குரு அஸ்தமனமாக இருந்தால் பணம் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்காம தட்டுப்பாடு ஏற்படும், குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி இப்போ குரு ஒருத்தங்களுக்கு அஸ்தமனமாக இருக்குது, அப்போ அந்த கிரக காரகத்துவம் பாதிப்படையும். அது மட்டும் இல்லாமல் குரு ஒரு லக்னத்துக்கு என்ன ஆதிபதி வராருன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க தனுஷ் லக்னமாக இருக்காங்க, அவங்களுக்கு குரு அஸ்தமனமாக இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்? குரு யார் தனுஷ் லக்னத்துக்கு? தனுஷ் லக்னத்துக்கு குரு 1-4 கூடையவன். அப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்காம தாமதமாகும், அவங்களுக்கு சேர்த்த வேண்டிய சொத்து வீடு சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்காம தாமதமாகும், அம்மாவோட உறவில் விரிசல் ஏற்படும், இவங்க சுயமாக எதையும் சிந்தித்து செயல்பட முடியாது, தவறான முடிவுகள் நிறைய எடுப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ 1ஆம் பாவம் மற்றும் 4ஆம் பாவம் இதில் பாதிப்படையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் அஸ்தமனமானால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதே மாதிரி என்ன மாதிரியான பாவங்கள் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இதில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி தசாபுக்தி ரீதியாக இப்போ ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆச்சுன்னா அந்த அஸ்தமனமான கிரகத்தோட தசாபுக்தியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும். இப்போ செவ்வாய் அஸ்தமனம், செவ்வாய் அஸ்தமனம் ஆயிடுச்சு, அந்த செவ்வாயோடைய தசாபுக்தி நடக்குது அப்படின்னா அப்போ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சார்ந்த காரகத்துவங்கள் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்காது. அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க வீடு கட்டலாம் அல்லது திருமணம் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது முயற்சிக்கு போகிறாங்கன்னா அந்த புத்தி காலத்தில் அது ஒழுங்காக அவங்களுக்கு கிடைக்காது. அது நிறையா பிரச்சனைகளை
ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு அஸ்தமனமான கிரகம் தசாபுக்தி நடக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும், தாமதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து கோச்சாரத்துலேயும் அஸ்தமனம் அடையும். கோச்சாரத்தில் சூரியன் வந்து தமிழ் மாதத்தில் அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு ராசியாக கடந்து போகும். அப்போ அந்த சூரியன் பக்கத்தில் கோச்சாரத்தில் ஏதாவது கிரகம் போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்திரன் போகிறாரு, இல்லை இந்த சூரியன் நட்சத்திரத்துக்குள்ள புதன் போகிறார் அப்படின்னா, அப்போ இந்த 2 கிரகங்கள் அஸ்தமனம் ஆகும்போது அந்த பர்டிகுலர் கோச்சார காலகட்டத்தில் அந்த கிரகங்களுடைய காரகத்துவத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனையும் தாமதங்களும் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி ராசி கட்டத்தில் அஸ்தமனமானா எப்படி, தசாபக்தியில் அஸ்தமனமானா எப்படி, கோச்சாரத்தில் அஸ்தமனமானா எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் பற்றிலாம் இந்த வகுப்பில் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி அஸ்தமனம் ஆச்சுன்னா அதுக்கு கர்மா ரீதியாக என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு எத்தனை கிரகம் அஸ்தமனம் ஆயிருக்கோ, அஸ்தமனம் அப்படின்னாலே அந்த கிரகத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா வலிமை குறைந்த கிரகம்னு சொல்லலாம். அது வலிமையான கிரகம் கிடையாது, வலிமை குறைந்த கிரகம். இப்போ வலிமை குறைவுனாலே அந்த ஜாதகர் ப்ரீவியஸ் பர்த்தில் புண்ணியம் குறைவாக செய்துள்ளார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னா, பெஸ்ட்டு பரிகாரம் வந்து வாழ்வியலாக நிறைய தான தர்மம் பண்ணணும். ஸோ எந்த கிரகம் அஸ்தமனம் ஆயிருக்கோ அந்த கிரகத்தோட காரகத்துவ விஷயங்களை நிறைய தான தர்மம் பண்ணணும். அதே மாதிரி அஸ்தமனமான கிரகங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு எந்த காலகட்டத்தில் போகணும், அந்த கோயிலில் போய் என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த இலவச வகுப்பில் சொல்லித்தருவேன். ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இந்த இலவச வகுப்பில் கலந்துக்கோங்க. இந்த வகுப்பு வந்து 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறும். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ தாராளமாக கலந்துக்கலாம். முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 500 நம்பர்களுக்கு மட்டுமே அனுமதி. அப்போ கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இந்த இலவச வகுப்போட லிங்க்கை வாங்கிக்கோங்க. ஏன்னா 500 பேருக்கு மேலே அந்த கிளாஸில் நீங்கள் உள்ளே வர முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்கோ அவங்களாம் இந்த வகுப்பில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் பயனடையலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.